Hello everyone, Jai Hind. Welcome to the Chandru Max Defense Series. இது நம்மளோட ரெண்டாவது வீடியோ. இந்த வீடியோவில் நாம் AFCAT அண்ட் CGCAT இந்த ரெண்டு எக்ஸாமோட அப்ரோச் அண்ட் சிலபஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ AFCAT பற்றி பார்ப்போம். ஸோ AFCAT வந்து நாம் ஏர்ஃபோர்ஸ்க்குள்ளே ஆஃபீஸராக போகிறதுக்கான ஒரு எக்ஸாம். ஸோ இதில் இந்த வருஷம் ரீசெண்டாக விட்ட நோட்டிஃபிகேஷனில் இருந்து நான் உங்களுக்கு இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் இருக்கும், போத் மென் அண்ட் விமென்க்கு. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் இருக்கும் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் இருக்கும். ஸோ டெக்னிக்கலில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும், பிகாஸ் அதில் வந்து நிறைய நீட் இருக்குது. ஏர்ஃபோர்ஸ்க்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய நீட் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இன்ஜினியரிங் டிகிரி வச்சுருக்கீங்களோ இல்லை படிச்சிட்ருக்கீங்களோ ஏஜும் ஃபிட்னஸும் இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நிஜமாலுமே ஒரு காட் கிஃப்டட் ஜாபாக அது மாறும். ஸோ கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும். வெப்பன் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேஷன், லாஜிஸ்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், எஜுகேஷன், மெட்ரோலஜி. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிச்சுட்டு நாம் எலிஜிபிளாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். போத் மென் அண்ட் விமன். டெக்னிக்கலுக்கு நான் டெக்னிக்கலுக்கு ரெண்டுக்குமே ஒரே எக்ஸாம் தான். ஆனால் கட் ஆஃப் வந்து டெக்னிக்கலுக்கு கம்மியாக இருக்கும், நான் டெக்னிக்கலுக்கு அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் அதுதான் ஸ்டாண்டர்ட். மேபி நெக்ஸ்ட் இயர் அது மாறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கான ஏஜ் டீட்டெயில்ஸ் இந்த வருஷம் இப்போ ஜூன் மாதம் ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் இது. அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டேட் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு 24 வயசு தான் ஆகுது, நான் எழுதலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. 24 வயசில் நீங்கள் அகாடமி ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ 23 நீங்கள் எழுதுறது தான் உங்களோட கடைசி எக்ஸாமாக இருக்கும் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு. கிரவுண்ட் டியூட்டிக்கு அங்கே மேக்ஸிமம் என்ன ஏஜ் போட்டிருக்கோ அந்த ஏஜ் நீங்கள் அகாடமி ஜாயின் பண்ணுற ஏஜாக இருக்கும். எக்ஸாம் ஏஜ் கிடையாது. அகாடமி இன் த சென்ஸ் நம்மளோட ட்ரைனிங் அகாடமி. ஸோ டிஃபென்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அகாடமி என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், அகாடமியில் தான் நம்மளை வந்து ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸராக ரெடி பண்ணுவாங்க. நம்மளை வந்து ஒரு ஃபுல்லி பாலிஷ்டு டிஃபென்ஸ் ஆஃபீஸராக நம்மளை நம்பி ஒரு ட்ரூப் ஆஃப் சோல்ஜர்ஸை கொடுத்து இந்த நாட்டை காப்பாற்றுற வேலையை கொடுக்கறது வந்து அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் தான். ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸ்க்கும் தனித்தனி ட்ரைனிங் அகாடமி இருக்குது, அங்கே தான் ட்ரைனிங் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்னுக்கு கீழே ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் ஸ்கீம் பார்த்துடலாம். AFCATல ஒரு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 3 மார்க் கொடுப்பாங்க. அதுவே ஒரு கொஷினை நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா, ஒரு கொஷினை தப்பாக ஆன்சர் பண்ணும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ ஒரு கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 3 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் தப்பாக ஆன்சர் பண்ணும்போது ஒரு மார்க் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் எப்படின்னா நார்மலைஸ் வந்து பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. அது முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா நார்மலைஸ்டு ஸ்கோர் வந்துட்டு இதாக வேரி ஆகிட்டே இருக்கும். ஒருத்தங்களுக்கு அதிகமாக ஒருத்தங்களுக்கு கம்மியாக, ஆன்சர் கீ இருக்காது, இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிட்டே இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு விடும்போதே உங்களுக்கு ஆன்சர் கீயும் கொடுத்துட்றாங்க. சைமல்டேனியஸாகவே ஆன்சர் கீயும் கூடவே வந்துடும். ஸோ டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், அப்போ தான் அது கேஸ் போட்டு இதை சரி பண்ணாங்க. அண்ட் தென் இதுதான் மார்க்கிங் ஸ்கீமு. டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும், 3 மார்க்ஸ் ஈச். டோட்டலாக 300 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுவீங்க. கட் ஆஃப் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த டஃப்னஸ் லெவல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லேருந்து என்னென்ன வரப்போகுது. ஸோ இதில் கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். இங்கிலீஷ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கும், ரீசனிங் அண்ட் மிலிட்ரி ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சிமிலராக வந்துட்டு எஸ்எஸ்சி கூட தான் நீங்கள் வந்துட்டு இதை கம்பேர் பண்ண முடியும். சேம் எஸ்எஸ்சி சிலபஸ்ஸு, அதாவது இப்போ இருக்கிற எஸ்எஸ்சி சிலபஸ் நான் சொல்லலை, டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சேம் தான் 25 இருக்கும்ல. ஆனால் இந்த எக்ஸாமில் அந்த இது வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் 20 கொஷின்ஸ், இங்கிலீஷில் 30 கொஷின்ஸ் அந்த மாதிரி வரும். அது நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம எஸ்எஸ்சியில் என்ன படிப்போம், அதில் வந்து காம்ப்ரிஹென்ஷன், எரர் டிடெக்ஷன், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் இதெல்லாம் படிப்போம் இல்லையா, சேம் தான் இதில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அனாலஜி இது எல்லாமே நம்ம எஸ்எஸ்சியில் படிப்போம். இல்லை எஸ்எஸ்சியில் புதுசாக படிக்க போகிறவங்க
இது எல்லாமே படிங்க. பேக்கப் ஆப்ஷனாக எஸ்எஸ்சி உங்களுக்கு இருக்குது. இதில் படிக்கிறத விட இன்னும் இன்டென்ஸாக படிச்சிங்கன்னா எஸ்எஸ்சியோட மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் இங்கிலீஷ் பார்த்தீங்களா, ஜென்ரல் அவேர்னஸ் சேம், ஹிஸ்ட்ரி, ஜிகே, ஸ்போர்ட்ஸு, நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, பேசிக் சயின்ஸ் பேஸ்ட் நாலேஜ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் டிஃபென்ஸ், இது எல்லாமே ஜென்ரல் அவேர்னஸில் வந்துடும். இதில் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸில் பர்டிகுலராக கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது டிஃபென்ஸ் பற்றின நியூஸ் தான் கன்ஃபார்ம் வந்துட்டு ஒரு 2 to 3 கொஷின்ஸ் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டுருவாங்க. டிஃபென்ஸில் லாஸ்ட் 6 to 7 monthஸில் நடந்த டெவலப்மெண்ட்ஸ், புது புது இது டெக்னாலஜிஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் மெயினாக அதை வேல்யூ பண்ணி படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் யூஸ்வலாக எஸ்எஸ்சிக்கு எப்படி படிப்போம், எஸ்எஸ்சிக்கு படிக்கும்போது என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இந்த மந்தில் என்ன அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, இதுக்கு முந்தின மந்த், அது மாதிரி சொல்லி பாஸ்ட் ஒரு 6 to 7 months படிப்போம்ல, அது மாதிரி நீங்கள் அவார்ட்ஸ் படிக்கணும், நேஷ்னல் நியூஸ் படிக்கணும், இன்டர்நேஷ்னல் நியூஸ் படிக்கணும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக தானே கேட்க போகிறாங்க, உங்களுக்கு இதில் ஸ்டேட்மெண்ட்லாம் பெருசாக வராது. அதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கும்போது டேரக்ட் கொஷினாக வரும், ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் டிஃபென்ஸ் அண்ட் நேஷ்னல் நியூஸை எக்காரணம் கொண்டு ஒமிட் பண்ணாமல் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிங்கனாலே போதும். நியூமரிக்கல் எபிலிட்டி இதில் வந்து பர்டிகுலராக சொல்லியிருப்பாங்க, அப் டு மெட்ரிகுலேஷன் லெவல் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பெருசாக அட்வான்ஸ் மேக்ஸ் வராது. அக்கேஷ்னலி வந்துட்டு அல்ஜீப்ரா எதிர்பார்க்கலாம், சர்ஃபேஸ் ஏரியா எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரொம்ப ஈஸியான ஒரு அரித்மெட்டிக் மேக்ஸாக தான் இருக்கும். சர்டன் டாபிக்ஸ் இருக்கும், 20 டாபிக்ஸ், 20 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், அந்த மாதிரி சொல்லி ஒரு பர்டிகுலர் 20 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் படிச்சுட்டு போனீங்கனாலே நீங்கள் 20 கொஷின்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 17-18 கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். மீதி 2 கொஷின்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு நிறையா மார்க் டெஸ்ட் போடும்போது சிமிலராக வர கொஷின்ஸை அட்டன் பண்ணிடலாம். ரீசனிங் ஆஸ் யூஷுவல் ஈஸியாக தான் இருக்கும். நிறைய மார்க் டெஸ்ட் போட 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 ஸ்கோர்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம மெரிட் லிஸ்ட்டில் எஸ்எஸ்பிக்கு அப்புறம் நம்ம அகாடமி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு 180 to 200 ஸ்கோர் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி மார்க் டெஸ்ட் போட்டு எக்ஸாம்லேயும் 180 to 200 ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எஸ்எஸ்பி கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு அகாடமி ஜாயின் பண்ணிடலாம். இல்லை கரெக்டாக கட் ஆஃபோட ஒரு 10 மார்க் தான் கூட இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்பியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நிறையா மார்க் வாங்கினீங்கன்னா மெடிக்கல்ஸ்க்கு அப்புறம் அகாடமி ஜாயின் பண்ணிடலாம். நான் சொன்ன 180-200 ஸ்கோர் வச்சு எஸ்எஸ்பிலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா யாருமே தடுக்க முடியாது நீங்கள் ஜாயின் பண்ணுறத. மெடிக்கல் முடித்ததும் அகாடமி கன்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், த ஸ்டாண்டர்ட் ஆஃப் நியூமரிக்கல் எபிலிட்டி கொஷின்ஸ் வில் பி மெட்ரிகுலேஷன் லெவல். த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் இன் அதர் சப்ஜெக்ட்ஸ் வில் பி ஆன் கிராஜுவேஷன் லெவல். ஸோ கிராஜுவேஷன் லெவல் இந்த சென்ஸ் 11th 12th வரைக்கும் இருக்கக்கூடியதுலேருந்து தான் ஜிகே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எக்ஸாம்ஸில் வந்துட்டு ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குன்னா ஒரு 2 கொஷின்ஸ் தான் அந்த மாதிரி 11th 12th வரைக்கும்லாம் போவாங்க. மீதி 3லாம் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அக்யூரேட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணாமல் அக்யூரேட்டாக நான் வந்துட்டு 100 கொஷின்ஸ்க்கு 70 கொஷின்ஸ் போட்டிருக்கேன், 65 above கரெக்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் ஆகும். மோஸ்ட்லி உங்களோட அக்யூரஸியை 90% அபோவில் வைக்க பாருங்கள். எவ்வளோ அட்டன் பண்ணீங்களோ, இப்போ வந்து நீங்கள் 70 கொஷின்ஸ் போட்டிருக்கீங்கன்னா 90% அபோவ் அக்யூரஸி வச்சுருந்தா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம 190 ஜோன் 200 ஜோனில் வர முடியும். எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது, ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். நான் அதை பர்டிகுலராக சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஷின் வரும், இங்கிலீஷில் 30 கொஷின் வரும், ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷின், ரீசனிங்கில் 25 கொஷின். ஸோ சிலர் ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, வேறு சிலர் இன்னொரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ யார் எந்தெந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவங்க அந்தந்த சப்ஜெக்டில் கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு எய்ம் பண்ணுங்கள். சிலருக்கு இங்கிலீஷ் நல்லா வருதா, 30 கொஷின்ஸ்க்கு 28+ கரெக்டாக போட பாருங்கள். ரீசனிங் 25க்கு 25 எய்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 25 வாங்க முடியும். மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி தான், 18+18 or 19 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டுடலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் ஜென்ரல் அவேர்னஸ் தெரியாததில் ரிஸ்க் எடுக்காமல் தெரிஞ்ச கொஷின்ஸை நமக்கு வந்துட்டு கிளியர் கட்டாக இதுதான் ஆன்சர்னு தெரியும். அது ஒரு 10 கொஷினாக இருக்கலாம், 12 கொஷினாக இருக்கலாம். இப்படி போட்டு வந்தாலே நான் சொன்ன அந்த அக்யூரசி வந்துடும், 90% மேலே அக்யூரசி வந்துடும், கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆஃப்கேட்டுக்கான அந்த கோர் சிலபஸ் மாதிரி. ஸோ ப்ரிப்பரேஷன்றப்போ நீங்கள் ஆஃப்கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸுமே இன்னும் இன்டென்ஸாக
படித்தோம் அப்படின்னா அதையுமே நீங்கள் அப்பையர் ஆகி கிளியர் பண்ண முடியும். அது நீங்கள் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக வச்சுக்கலாம் டிஃபென்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. சிஜி கேட்டுக்கும் சிமிலாரிட்டி இது தான். ஸோ ஆஃப்கேட் சிஜி கேட் சிமிலராக இருக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுருக்கவங்க, டிஃபென்ஸை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுருக்கவங்க, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியை நீங்கள் வந்துட்டு செகண்ட் ப்ரியாரிட்டியாக வச்சு இன்னும் இன்டென்ஸாக நீங்கள் படித்ததை விட இன்னும் இன்டென்ஸாக இறங்கி படித்து அதையும் நீங்கள் பேக்கப் ஆப்ஷனாக வச்சு கிளியர் பண்ணி வேலை வாங்க முடியும். ஸோ செகண்டு சிஜி கேட். நான் சொன்னேன் கோஸ்ட் கார்டில் ஆஃபீஸராக போகிறது. ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக போவோம். அதுக்கான எக்ஸாம் தான் இது முடித்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த சிஜி கேட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக எஸ்எஸ்பின்ற ஒன்று போக மாட்டீங்க, பிஎஸ்பி அப்படின்னு சொல்லி போவீங்க. அது வந்து ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லி பிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சென்னையில், கோவாவில், நொய்டாவில் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் எஸ்எஸ்பி வந்து என்னென்னா பிபிஎன்டிடின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த எஸ்எஸ்பி வீடியோஸில் நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த டெஸ்ட்டு மட்டும்தான் நடக்கும். அந்த ஒன் டே நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணி அதில் வந்துட்டு கிளியர் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லிட்டு 4 டேஸ்க்கு நொய்டா கூப்பிடுவாங்க. அந்த நொய்டாவில் போய் நீங்கள் அப்பியர் ஆகி எஸ்எஸ்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் எஸ்எஸ்பி பற்றின வீடியோஸ் வரும்போது நான் தெளிவாக உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ எக்ஸாம்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி பிரான்ச்சுக்கு ஏஜ் பார்த்துக்கோங்க. கோஸ்ட் கார்டில் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் தான். ஓபிசினா +3, எஸ்சி எஸ்டினா +5 சேர்த்துக்கோங்க. இதில் 21 to 25 இயர்ஸு. இதுவுமே ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்லாம் தெரியணும் அப்படின்ற ரீசன்னால் நான் உங்களுக்கு வந்துட்டு இது எல்லாத்தையுமே ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். அண்ட் கோஸ்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் அது. நீங்கள் டெக்னிக்கலில் போனாலும் நான் டெக்னிக்கலில் போனாலும் பர்மனெண்ட்டான ஜாப். ஸோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணணும். அது டிஃபென்ஸ் எக்ஸாமாக இருந்தால் இன்னும் கேர்ஃபுல்லாக படிங்க. ஏன்னா சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் வந்தால் உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, பார்க்க மாட்டாங்க. இந்த கோஸ்ட் கார்டு மாதிரி எக்ஸாம்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து கேட்டு வெளியவே வச்சு இந்த டாக்குமெண்ட் இல்லையா, அவ்வளோதான் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கிளியர் கட்டாக படித்து கிளியர் கட்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்துக்கோங்க ஜென்ரல் டியூட்டிக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு. அதுக்கப்புறம் டெக்னிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க. இது கண்டினியூவேஷன் தான். அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கான சிஜி கேட் எக்ஸாமோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட கண்டினியூவேஷன் தான் இதுவும் நல்லா பார்த்துருங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் தான், பிரச்சனையே இல்லை. கட் ஆஃபை பொறுத்து தான் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் என்ட்ரிஸ்லாம் மாறும். அதுவுமே ப்ரியாரிட்டிஸ் கேட்பாங்க, உங்களோட ப்ரிஃபரன்சஸ் கேட்பாங்க. நீங்கள் தான் ப்ரிஃபரன்சஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் கம்பைன்டு சிஜி கேட் அப்படின்ற இந்த எக்ஸாமில் கம்பைண்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் சேர்ந்து வரதுனால தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்த எஸ்எஸ்சி பேட்டர்ன் 25 25 25 25 ஈச் 25. ஸோ இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் நாலேஜ் 25 மார்க்ஸ், 25 கொஷின்ஸ் ஈச் வரும். இதில் வந்துட்டு டியூரேஷன் வந்து 2 hours இருக்கும் நம்ம கையில். ஸோ இதில் இங்கிலீஷ் வந்துட்டு 25 கொஷின்ஸ். நல்லா நீங்கள் வந்து அந்த காம்ப்ரிஹென்ஷன் நான் இதுக்கு முன்னாடி ஆஃப்கேட் கொடுத்துருந்தேன்ல, சேம் சிலபஸ் தான். அது எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு ஆஃப்கேட் மார்க்ஸ் போட்டாலே இதில் இருக்கிற இங்கிலீஷும் நீங்கள் வந்துட்டு ஒரு 22 23 வாங்க முடியும். அதுக்கப்புறம் ரீசனிங் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி. ரீசனிங் ஆஸ் யூஷுவல் 25 கொஷின்ஸ், 25க்கு 25 ப்ராக்டிஸ் பண்ணோன்னா தாராளமாக வாங்க முடியும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை. ஆஃப்கேட் அண்ட் சிஜி கேட்டில் ரீசனிங்கில் நீங்கள் கண்டிப்பாக 25 out of 25 வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட். இங்கே சயின்ஸும் மேக்ஸும் 25 மார்க்ஸு கேட்பாங்க. அதனால் மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ண முடியும். பட் 15 கொஷின்ஸ் கிட்ட மேக்ஸில் வந்துடும்.
சேம் ஆஃப்கேட், நான் ஆஃப்கேட்டுக்கு என்ன சொன்னேனோ அதே தான். மோஸ்ட்லி அரித்மெட்டிக், அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸில் வந்து இந்த அல்ஜிப்ராவும் மென்சுரேஷனும் கேட்பாங்க. பட் பேசிக்ஸ் தான், ஃபார்முலாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே சொல்யூஷன் எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சயின்ஸுன்னு வரும்போது சிபிஎஸ்சியோட 9th 10th நல்லா படிங்க. பேசிக்காக ஃபிசிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் குரூப் தான் ஆல்ரெடி 10th முடித்ததுக்கப்புறம் 11th 12th நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்ஸ் தான் எடுத்தீங்க, அதாவது ஃபிசிக்ஸ் இந்த சென்ஸ் ஃபிசிக்ஸ் ஓரியன்டான குரூப் எடுத்திருக்கீங்கன்னா 11th 12th நீங்கள் படித்ததையுமே கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் எழுத போங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் டெப்த்தான சயின்ஸ் கேட்பாங்க. மோட்டார்ஸை பற்றி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மோட்டார் எப்படி ரன் ஆகுது, இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஒன்றா எடுக்கிறனால இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், இதில் எல்லாமே வந்துடும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துடும். இதுலேயுமே அந்த டிஃபென்ஸ் நியூஸ், பாஸ்ட் 6 monthsோட டிஃபென்ஸ் நியூஸை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதில் இருக்கிற எல்லாமே நூக் அண்ட் கார்னர் நீங்கள் படிக்க வேண்டியது வரும். அப்படி படித்தா மட்டும்தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் அந்த அவார்ட்ஸு, நேஷ்னல் நியூஸ், இன்டர்நேஷ்னல் நியூஸு, ரேங்க்ஸ் அண்ட் இண்டெக்ஸு, இது எல்லாமே மேகசின்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி மெயில் வரும். அதுக்கப்புறம் செவரல் டாக்குமெண்ட்ஸ், உங்கள் 10th 12th காலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்படியே உங்கள் போர்ட்டலில் போய் இந்த சிஜிகேட் போர்ட்டலில் போய் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருசாக சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் பிஎஸ்பி அண்ட் எஃப்எஸ்பி, அதாவது ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு, ஃபைனல் செலெக்ஷன் போர்டுன்னு கோஸ்ட் கார்டில் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் எஸ்எஸ்பி வரும்போது நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன அப்லோட் பண்ணிங்களோ அதை தான் அங்கே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கோஸ்ட் கார்டில் வந்துட்டு அவுட் ரைட் நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸை தெளிவாக கிளியர் கட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸில் யாருமே போய் சிக்கிக்காதீங்க. ஏன்னா அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எஃபர்ட்ஸ் போட்டது வீணாக போயிடும். அதனால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக போட்ட எஃபர்ட்ஸ் வீணாக போயிடும். அது நடக்காமல் இருக்கிறத நான் இப்போயே சொல்கிறேன். அண்ட் தென் ஒரு சஜஷன் தான், நீங்கள் டிஃபென்ஸை பொறுத்தளவு அது ஆஃப்கேட்டாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி டெக்காக இருக்கட்டும், சிஜி கேட்டாக இருக்கட்டும், என்சிசி என்ட்ரியாக இருக்கட்டும், காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன்றவங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பர்டிகுலராக லைன் பை லைன் பாருங்கள். நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா எல்லா ப்ராசஸும் கிளியர் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் தான் வந்துட்டு டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்க போகுது. அதனால் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறேன்னாலும் சரி, ஆல்ரெடி நான் ரன்னிங்கில் தான் இருக்கேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், சிஜி கேட்டோ ஆஃப் கேட்டோ கொடுத்துட்டேன், சிடிஎஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல் கோத்ரூ பண்ணுங்கள். மெடிக்கல்ஸ் பற்றி ஃபுல் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது அந்த மென்ஷன் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட்ஸும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே விஷனுக்கு வந்து இந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அதில் வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எதில் டவுட் இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சிலர் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பீங்க, பவர் வந்து அங்கே இவ்வளோ தான் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை விட கூட இருந்துச்சு, இல்லை 0.2 0.5 எவ்வளவாது கூட இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க அப்படின்றதுனால சொல்லியிருக்கேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்கிறேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன், மெடிக்கலில் ப்ராப்ளம் வரும். ஸோ கிளியர் கட்டாக மெடிக்கலில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தால், இல்லைன்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு பர்சனலாக எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஓகே அப்படின்னா தாராளமாக போகலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆஃப்கேட் வந்து இது நாள் வரைக்கும் சிடிஏசி அப்படின்ற ஒரு செல் கூட நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு எம்ஓயு போட்டிருந்தாங்க. அந்த எம்ஓயு வந்துட்டு முடிஞ்சதுனால இப்போ அடுத்து வரக்கூடிய 2026 வரக்கூடிய ஆஃப்கேட்டை வந்துட்டு வேற ஒரு பாடி தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. புதுசாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற பாடி கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அது நோட்டிஃபிகேஷன் பார்த்தா மட்டும்தான் தெரியும். நான் இப்போ வரைக்கும் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை வச்சு தான் உங்களுக்கு நான் இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஆஃப்கேட்டை பொறுத்தளவு புதுசாக ஒரு வெண்டார் போயிருக்காங்க. ஸோ அவங்களோட சேஞ்சஸ் என்னன்றது வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சிடிஎஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.